சூப்பர் 60 இந்த காலை வேளையில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்தி தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி குறைந்தபட்சம் 1 லட்சத்திலிருந்து அதிகபட்சம் 12 லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாதி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் நிதி உதவிகள் உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் கண்காணிப்பு மற்றும் ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் விசிக தலைவர் திருமாவளவன், திமுக எம்பி ராசா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், அம்பேத்கர் பிறந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சமத்துவ நாளாக கொண்டாடப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி குறைந்தபட்சம் 1 லட்சத்திலிருந்து அதிகபட்சம் 12 லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் சாதி வேறுபாடற்ற மயானங்கள் உள்ள சிற்றூர்களுக்கு பரிசு திட்டமாக ரூபாய் 10 லட்சம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 70 சிற்றூர்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் முதல்வர் குறிப்பிட்டார். தீண்டாமைக்கு எதிராக ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மனிதநேய வார விழா நடத்தப்படுவதாகவும் ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். மேலும் நகர்ப்புற மற்றும் ஊரகப் பகுதிகளில் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டுத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இதற்காக அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான துணை திட்டம் செவ்வனே செயல்படுத்துவதை உறுதி செய்ய தனி சட்டம் ஒன்றை ஏற்ற வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. உரிய ஆலோசனைக்கு பின்னர் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான சட்ட முன்வடிவை அறிமுகப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியே திராவிட மாடல் என்றும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தற்போது பரவும் கொரோனா தொற்று உயிர் பறிக்கும் அளவிற்கு வீரியம் கொண்டதல்ல என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா பரவலை தடுக்க காய்ச்சல் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிவதில் அரசின் நிலைப்பாட்டை தெரியப்படுத்த வேண்டும் என்றும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாகவும் தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை எதிர்கொள்ள அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் கிளஸ்டராக மாறவில்லை என்பதால் தற்போது மருத்துவமனைகளில் மட்டும் முகக்கவசம் கட்டாயம் என நடைமுறைப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இண்டிவிஜுவல் பாதிப்பு என்கின்ற வகையிலேதான் இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு மருத்துவமனைகளில் முகக்கவசம் கட்டாயம் என்று அறிவித்திருக்கிறோம். தினசரி பாதிப்பு 500ஐ தாண்டும் பட்சத்தில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்படும் என்று அவர் கூறினார். பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் இணை நோய் உள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 400ஐ கடந்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக கொரோனா பரவும் வேகம் அதிகரித்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் புதிதாக 401 பேருக்கு தொற்று உறுதியான நிலையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2301ஆக அதிகரித்துள்ளது. சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேஷியா நாடுகளிலிருந்து வந்த தலா ஒருவருக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டது. சென்னையில் மட்டும் புதிதாக 110 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்தமாக 735 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 46 பேரும், கோவையில் 41 பேரும், சேலத்தில் 23 பேரும், கன்னியாகுமரியில் 22 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 198 பேர் வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமடைந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், தென்காசி, திருப்பத்தூர் ஆகிய 4 மாவட்டங்களில் நேற்று தொற்று பாதிப்பு கண்டறியப்படவில்லை. தமிழ்நாட்டில் RSS பேரணி நடத்துவதற்கு அனுமதி அளித்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. தமிழ்நாட்டில் RSS பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த தனி நீதிபதி பேரணிக்கு நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் அவற்றை தளர்த்த கோரி RSS சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு RSS பேரணிக்கு தேவையான பாதுகாப்பை காவல்துறை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் புதிதாக 3 தேதிகளை குறிப்பிட்டு பேரணிக்கு அனுமதி கேட்டு அரசிடம் விண்ணப்பிக்கும்படி RSS அமைப்புக்கும் உத்தரவிட்டிருந்தனர். இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ராமசுப்ரமணியன் மற்றும் பங்கஜ் மிட்டல் அமர்வு இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்தனர். தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ஒருவேளை RSS பேரணிக்கு அனுமதி வழங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் மக்களை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்கும் என்று முன்னாள் திமுக எம்பி TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஒருவேளை அவர்களுக்கு ஊர்வலத்துக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தாலும் மக்களை பாதுகாக்கும் எல்லா நடவடிக்கைகளும் மாநில அரசு எடுக்கும். தமிழ்நாட்டில் RSS பேரணி நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது கவலை அளிக்கும் நிகழ்வு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கருத்து தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம்
RSS போன்ற மதவெறி அமைப்பினுடைய ஆபத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இப்படி அனுமதி வழங்கியிருக்கிறது என்றுதான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாஜக மேலிருக்கும் கோபத்தை வைத்து RSS-ஐ பார்க்க வேண்டாம் என்று தமிழ்நாடு பாஜக பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். RSS-ஐ உங்களுக்கு பிஜேபி மேல இருக்கிற கோபத்தை வைத்துக் கொண்டு RSS-ஐ பார்க்காதீங்க. RSS என்பது அரசியல் கலப்பில்லாத இயக்கம். அது முழுக்க முழுக்க சமூக பண்பாட்டு இயக்கம். RSS ஊர்வலம் ஒரு சிலருக்கு பிடிக்காதென்றால் அதற்கு RSS எப்படி பொறுப்பாக முடியும் என்று கேள்வி எழுப்பினார். கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அம்மாநில முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஷிகாவன் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. 224 தொகுதிகள் கொண்ட கர்நாடக சட்டப்பேரவைக்கு மே 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் ஆளும் பாஜக 189 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஷிகாவன் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகன் விஜயேந்திரா தனது தந்தையின் தொகுதியான சிகரிபுரா தொகுதியில் களம் காண்கிறார். கர்நாடக காங்கிரஸ் தலைவர் சித்தராமையாவுக்கு எதிராக பாஜக அமைச்சர் சோமண்ணா களமிறக்கப்பட்டுள்ளார். தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளரான சி.டி. ரவிக்கு சிக்கமகளூரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 52 புதுமுகங்கள் உள்ள நிலையில் மருத்துவர்கள், முதுநிலை பட்டதாரிகள், ஓய்வு பெற்ற IAS, IPS அதிகாரிகளுக்கு அதிக அளவில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 8 பெண்களும் வேட்பாளர்களாக களமிறங்குகின்றனர். முன்னதாக மூத்த தலைவர் ஈஸ்வரப்பா தேர்தல் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டருக்கும் இடம் வழங்கப்படாது என பாஜக தலைமை தெரிவித்திருந்தது. ஆனால் தாம் தேர்தலில் போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளதாகவும் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் ஜெகதீஷ் ஷெட்டர் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது வெளியான பாஜக முதற்கட்ட பட்டியலில் ஜெகதீஷ் ஷெட்டரின் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. MP பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்தாலும் வயநாடு மக்களுடனான தனது உறவை பாஜகவால் ஒருபோதும் பிரிக்க முடியாது என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். MP பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு முதன்முறையாக வயநாடு தொகுதிக்கு ராகுல் காந்தி சென்றார். அவருக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தனது சகோதரி பிரியங்கா காந்தியுடன் ராகுல் காந்தி திறந்த வாகனத்தில் பேரணி மேற்கொண்டார். பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி ஒட்டுமொத்த அரசாங்கமும் கௌதம் அதானியை காப்பாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி MP என்பது வெறும் அடையாளம்தான் என்று கூறினார். பாஜக தன்னை தொடர்ந்து கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருவதே தான் சரியான பாதையில் செல்வதற்கு சான்று என்று ராகுல் காந்தி விமர்சித்தார். கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் ஆய்வு செய்தபோது கள்ளக்குறிச்சி ஆட்சியரின் காலணியை உதவியாளர் எடுத்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் ஜதாவத் மற்றும் மாவட்ட SP மோகன்ராஜ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். கோவிலுக்கு வெளியே தனது ஷூவை கழற்றிய ஆட்சியர் ஸ்ரவன்குமார் தனது உதவியாளரை செய்கை மூலம் அழைத்து ஷூவை எடுத்துச் செல்லுமாறு கூறினார். இதனால் வயதில் மூத்தவரான உதவியாளர் ஆட்சியரின் ஷூவை கைகளால் எடுத்துச் சென்றார். இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார், கூவாகம் கோவிலுக்கு ஆய்வுக்கு சென்றபோது பிரகாரத்திற்கு அருகில் அனைவரது செருப்புகளும் இருப்பதைக் கண்டு அவற்றை சற்று தள்ளிவிடக் கூறியதாக தெரிவித்துள்ளார். இதை தவறுதலாக புரிந்து கொண்ட உதவியாளர் கையில் எடுத்துச் சென்றதாகவும் அவரை அழைத்து கண்டித்ததாகவும் ஆட்சியர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், மாவட்ட ஆட்சியர்களுக்கு சமத்துவம் குறித்த பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என கூறினார். மாவட்ட ஆட்சியர்களே நடக்கிறது
மாவட்ட ஆட்சியருக்கும் சென்சிட்டைசேஷன் விழிப்புணர்வு பயிற்சி தேவைப்படுகிறது. இந்த கூட்டத்திலும் அதைத்தான் சொல்லியிருக்கிறோம். IAS IPS படித்த அதிகாரிகளுக்கும் சமத்துவம் தொடர்பான மனித மாண்பு தொடர்பான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் அதிமுக திமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் கைத்தறி துணிநூல் மற்றும் கதர் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அதிமுக உறுப்பினர் ராஜன் செல்லப்பா இந்த ஆண்டு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த கேள்வியை அதிமுகவினர் தவிர வேறு யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று அமைச்சர் காந்தி விமர்சித்தார். இதற்கு அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். அதைத் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இது தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பிப்ரவரி மாதத்திற்குள் வேட்டி சேலை வழங்கி முடிக்கப்படும் என அமைச்சர் கூறியதாகவும் அதை கேட்கும்போது பதில் சொல்ல முடியாது என்றால் எதற்காக இலாக்கா வைத்துள்ளீர்கள் என்றும் காட்டமாக பேசினார். பின்னர் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அதிமுக ஆட்சியிலும் வேட்டி சேலை தாமதமாக வழங்கப்பட்டதையே அமைச்சர் காந்தி பதிலாக சொன்னதாகவும் வேறு எதுவும் தவறாக பேசவில்லை என்றும் கூறினார். இதனால் ஆவேசமடைந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சினையை பேசத்தான் பேரவைக்கு வந்துள்ளதாகவும் வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாகவா அமர்ந்துள்ளோம் என்றும் காட்டமாக பேசினார். அதைத் தொடர்ந்து அவை முன்னவர் துரைமுருகன் எழுந்து உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கேள்விக்கு அமைச்சர் பதில் சொல்வார் என்றும் வேறு யாரும் பேச வேண்டாம் என கூற விவாதம் முடிவுக்கு வந்தது. IPL போட்டிகளுக்கான பாஸ் வழங்குவது தொடர்பாக சட்டப்பேரவையில் நடந்த விவாதம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. IPL போட்டிகளுக்கான பாஸ் வழங்க வேண்டும் என அதிமுக MLA SP வேலுமணி கோரிக்கை விடுத்திருந்ததற்கு வேண்டுமென்றால் அமித்ஷாவிடம் சொல்லி பாஸ் வாங்கி கொடுங்கள் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நகைச்சுவையாக பதிலளித்தார். சென்னையில் நடைபெறும் IPL போட்டிகளுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாஸ் வழங்க வேண்டும் என அதிமுக MLA SP வேலுமணி கோரிக்கை விடுத்தார். விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர் அதிமுக ஆட்சியின் போது அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாஸ் வழங்கப்பட்டதாகவும் தற்பொழுது யாருக்கும் வழங்கப்படவில்லை எனவும் கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அதிமுகவின் நெருங்கிய நண்பரான அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவிடம் டிக்கெட்டுகளை கேட்டு வாங்கி தாருங்கள் என கூறினார். IPL யார் நடத்துறாங்கன்னா BCCI. அது யாருன்னா உங்களுடைய நெருங்கிய நண்பர் அமித்ஷா இருக்காருல்ல, அவருடைய பையன் ஜெய்ஷா இருக்காருல்ல, அவர் தான் அதுக்கு ஹெட். நீங்க அவர்கிட்ட பேசி, நாங்க சொன்னா அவர் கேட்க மாட்டாரு, நீங்க சொன்னா கேட்பாரு. நீங்க அவர்கிட்ட சொல்லி அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு 5 டிக்கெட் கொடுத்தா கூட போதும், நாங்க காசு கொடுத்து கூட வாங்கிக்கிறோம். ஏன்னா அது வேற ஏதாவது கணக்குல சேர்த்துருவீங்க ப்ரோ. மேலும் வடக்கில் இருந்து வந்து யாரும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது எனவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில இருந்து இங்கே தமிழர்கள் தான் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தவிர வடக்கே இருந்து வந்து இங்கு யாரும் வென்ற வரலாறு கிடையாது. ஆன்லைன் ரம்மி தடை, நிலக்கரி சுரங்க அறிவிப்பு ரத்து என 2 சிக்சர்களை முதலமைச்சர் அடித்துள்ளதாகவும் உதயநிதி தெரிவித்தார். கோவில்பட்டியில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹாக்கி விளையாட்டு மையம் அமைக்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். அப்போது சென்னை மாமல்லபுரத்தில் உலக சர்ஃபிங் லீக் போட்டிகள் நடத்துவதற்கு 2 கோடி 68 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஒலிம்பிக் நீர் விளையாட்டுக்கான அகாடமி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறையினர் ஒருங்கிணைந்து அனைத்து ஊராட்சிகளிலும் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். கோவில்பட்டியில் மாணவர்களுக்கான ஹாக்கி முதன்மை நிலை விளையாட்டு மையம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சூதாட்டம் விளையாடுபவர்களை கண்டறியவும் சென்னை காவல்துறை திட்டம் வகுத்து வருகிறது. தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் சைபர் கிரைம் பிரிவு அதிகாரிகள் ஓரிரு நாட்களில் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையத்தை அரசு அமைக்க உள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக தலைமை செயலாளர் பதவிக்கு குறையாத பதவி வகித்த ஓய்வு பெற்ற அதிகாரி தலைமையில் ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் அமைக்கப்பட உள்ளது. சிவில் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் இந்த ஆணையத்திற்கு வழங்கப்பட உள்ளது. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான பாஜக நிர்வாகி ஹரீஸ் பாஜகவில் பதவி பெற பல கோடி ரூபாய் பணத்தை லஞ்சமாக கொடுத்தது அம்பலமாகியுள்ளது.
ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் பாஜகவைச் சேர்ந்த மேலும் 2 நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னையை தலைமையிடமாக கொண்ட ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் அதிக வட்டி தருவதாக பொதுமக்களை ஏமாற்றி 2438 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் இதுவரை 11 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இந்நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரும் பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மாநில செயலாளருமான ஹரீஷ் என்பவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் உள்ளார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் முதலீட்டாளர்களிடமிருந்து சுமார் 84 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததும், அதற்கு ஆருத்ரா நிறுவனம் சார்பில் சுமார் 130 கோடி ரூபாய் கமிஷன் தரப்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. மேலும் பாஜகவில் பதவி பெறுவதற்காக அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு பல கோடி ரூபாய் பணம் கொடுத்துள்ளதாகவும் விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக பல்லாவரம் பாஜக வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த அலெக்ஸ் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ஆகிய இருவருக்கும் பல கோடி ரூபாய் கொடுத்ததாக ஹரீஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் அலெக்ஸ், சுதாகர் ஆகிய இருவரும் விசாரணைக்கு நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ள காவல்துறையினர் ஹரீஷிடமிருந்து விலை உயர்ந்த கார், செல்போன்கள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்களையும் பறிமுதல் செய்தனர். ஆருத்ரா நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான மைக்கேல் ராஜிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆருத்ரா நிதி நிறுவனமானது வைப்புத் தொகை, முதலீடு என முதலீட்டாளர்களிடம் இருந்து 2438 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை விசாரித்து வருகிறது. வழக்கில் தொடர்புடைய ஆருத்ரா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்களில் ஹரீஷ், பாஸ்கர், மோகன் பாபு, இடைத்தரகர் ரூசோ என இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆருத்ரா நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான மைக்கேல் ராஜ் கடந்த மாதம் 29ஆம் தேதி துபாயிலிருந்து வந்தபோது சென்னை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற காவலில் இருந்த மைக்கேல் ராஜை 7 நாள் காவலில் எடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முதலீட்டாளர்களிடம் இருந்து பெறப்பட்ட கோடிக்கணக்கான பணம் மூலம் வெளிநாட்டில் ஏதேனும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கப்பட்டு உள்ளதா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பிய வழக்கில் கைதான பீகாரைச் சேர்ந்த மணீஷ் காஷ்யப்புக்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போன்று போலி வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்பிய பீகாரைச் சேர்ந்த யூடியூபர் மணீஷ் காஷ்யப் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மணீஷ் காஷ்யப் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஒரே விவகாரத்தில் இருவேறு மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்ய அதிகாரம் இல்லை என்றும், பீகார் மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் மட்டும் முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசு தரப்பில் மணீஷ் காஷ்யப்பிற்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தமிழ்நாடு, பீகார் மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஜூன் மாதம் தொடங்கும் பாசன ஆண்டில் பற்றாக்குறை இல்லாமல் தண்ணீரை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு காவிரி ஆணைய கூட்டத்தில் கோரிக்கை விடுத்துள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 20வது கூட்டம் டெல்லியில் உள்ள காவிரி நீர் மேலாண்மை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆணைய தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் புதுச்சேரி, கர்நாடகா, கேரள அரசு பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கோடைக்கால நீர் பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது தற்போது வரை நீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஜூன் மாதம் தொடங்க இருக்கக்கூடிய பாசன ஆண்டின் பற்றாக்குறை இல்லாமல் தண்ணீரை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தேனியில் பள்ளி தலைமை ஆசிரியரை வகுப்பறைக்குள் சரமாரியாக அடித்து உதைத்து பள்ளியை பூட்டிவிட்டு சென்ற தாளாளரை போலீசார் தேடி வருகின்றனர். தேனி திட்டச்சாலையில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியின் தாளாளர் அன்பழகன் என்பவர் பள்ளி தலைமை ஆசிரியர் சென்றாய பெருமாளிடம் வாடகை பாக்கி தொடர்பாக தகராறு செய்துள்ளார். தொடக்கப்பள்ளியின் முதல் தளத்தில் செயல்படும் செவிதிறன் குறைபாடுள்ள சிறார்களுக்கான ஆரம்ப பயிற்சி மையத்தின் மாத வாடகையை தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வழங்கியதாக தெரிகிறது. அந்த பணத்தை உரிமையாளர் அன்பழகனிடம் வழங்காமல் தொடக்கப்பள்ளியின் மின்கட்டணத்தை செலுத்திவிட்டதாக தலைமை ஆசிரியர் சென்றாய பெருமாள் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி தாளாளர் வகுப்பறைக்குள் மாணவர்கள் கண்முன்னே தலைமை ஆசிரியர் சென்றாய பெருமாளை ஆபாசமாக பேசியதுடன் கீழே தள்ளிவிட்டுள்ளார். தலைமை ஆசிரியரை அடித்த வீடியோ வெளியானதால் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருப்பதை அறிந்த பள்ளி தாளாளர் அன்பழகன் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அவரை போலீசார் தேடி வருகின்றனர்.
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போல் மக்கள் நல பணியாளர்கள் திட்டமும் தொடர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் மக்கள் நல பணியாளர்கள் திட்டம் செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் மக்கள் நலப்பணியாளர்கள் 13,500 பேர் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை எதிர்த்து மக்கள் நலப்பணியாளர்கள் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மக்கள் நலப்பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அதிமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. கடந்த மாதம் அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் மக்கள் நலப்பணியாளர்கள் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போல் மக்கள் நலப்பணியாளர்கள் திட்டமும் தொடர வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் கூட இந்த திட்டம் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு காவல்துறையிடம் தலித் எதிர்ப்பு உளவியல் மேலோங்கி இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆதி திராவிடர் நலத்துறையின் கண்காணிப்பு மற்றும் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், விழுப்புரம் பழைய தென்னார்காடு மாவட்டத்தில் இருளர் குறவர் சமுதாயத்தினர் மீது பொய் வழக்கு போடுவது நிறுத்தப்பட வேண்டும் என்றார். வேங்கை வயல் விவகாரத்தில் இனியும் காலம் தாழ்த்துவது சமூக நீதி அரசுக்கு அழகல்ல எனவும் திருமாவளவன் கூறினார். மாவட்ட ஆட்சியருக்கும் சென்சிட்டைசேஷன் விழிப்புணர்வு பயிற்சி தேவைப்படுகிறது. இந்த கூட்டத்திலும் அதைத்தான் சொல்லியிருக்கிறோம். IAS IPS படித்த அதிகாரிகளுக்கும் சமத்துவம் தொடர்பான மனித மாண்பு தொடர்பான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். நாங்கள் நேர்மறையாக பார்க்கிறோம். குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அதை முதல்வரின் பார்வைக்கு வைத்திருக்கிறோம். தெலுங்கானாவில் அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்க இதுவரை தமக்கு அழைப்பு வரவில்லை என்றும் திருமாவளவன் கூறினார். கருத்து மற்றும் கொள்கை வேறுபாடு இருந்தாலும் அனைவரும் ஒன்றாக இணைந்து தமிழர் திருநாளை கொண்டாட வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் சித்திரை திருநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் தமிழர் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் இசை விருந்துடன் மல்லர் கம்பம் உட்பட சாகசமும் நிகழ்த்தப்பட்டன. அத்துடன் நாட்டுப்புற நடனங்கள், கலை நிகழ்ச்சிகள் மூலம் சித்திரை விழா களை கட்டியது. விழாவின் போது பேசிய துணைநிலை ஆளுநர், நமது நட்பு ஆழமாக வேரூன்றி இருந்தால்தான் மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அதற்காக அனைவரும் விழாக்களை ஒன்றிணைந்து கொண்டாட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாம் விழாக்களை கொண்டாடும் பொழுது எந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், எந்த கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் இணைந்து விழாக்களை நாம் கொண்டாட வேண்டும். நம் தமிழ் கலாச்சாரம் என்பது அதுதான், நம் புதுவை கலாச்சாரமும் அதுதான். இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள், MLAக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் உள்ள திருக்கோயில்களில் 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட தங்கம் கணக்கெடுக்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோயில் மற்றும் மாங்காடு காமாட்சியம்மன் கோயில்களில் பக்தர்களிடமிருந்து காணிக்கையாக வரப்பெற்ற தங்க நகைகளை உருக்கி பாரத ஸ்டேட் வங்கியில் முதலீடு செய்யப்பட்டதற்கான முதலீட்டு பத்திரத்தை கோயில் அறங்காவலர்களிடம் வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அமைச்சர் சேகர்பாபு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்க முதலீட்டு பத்திரங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மேலும் 9 கோயில்களில் தங்கம் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அனைத்து கோயில்களிலும் இப்பணி நடைபெறும் என்றார். இவை முழுமையாக நிறைவேறினால் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு ஒரு 60 to 100 கோடிக்குள்ளாக இந்த சொத்து பலமாற்ற பொன்னினங்கள் உருக்குகின்ற வகையில் வைப்பு நிதிக்கு செல்லும் என்று நம்புகிறோம். திருச்செந்தூர் முருகன் கோயில் புனரமைப்பு பணிகள் முடிந்த பின்னர் திருப்பதி கோயிலுக்கு இணையாக இருக்கும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறினார். சிறந்த முறையில் நடத்தப்பட்டு வரும் தனியார் கோயில்களை அரசு ஒருபோதும் கையகப்படுத்தாது என்றும் உறுதியளித்தார். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களில் 72 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்பு தகுதி இல்லாமல் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்படாத மாற்று மருத்துவ முறையில் மருத்துவ தொழில் செய்து வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களில் 72 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டத்தில் 12 போலி மருத்துவர்களும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 10 பேரும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 பேரும் கைது செய்யப்பட்டனர்.
தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் தவறான சிகிச்சை அளிக்கும் போலி மருத்துவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. பாலியல் புகார் தொடர்பாக கலாஷேத்ரா நிர்வாகிகளிடம் நேற்று விசாரணை நடத்திய மாநில மனித உரிமை ஆணையம் இன்று மாணவிகளிடம் விசாரணை நடத்தவுள்ளது. சென்னை கலாஷேத்ரா கலைக்கல்லூரியில் பாலியல் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மாணவிகளிடம் மாநில மனித உரிமை ஆணையம் இன்று விசாரணை நடத்துகிறது. மத்திய அரசின் கலாச்சாரத்துறையின் கீழ் உள்ள கலாஷேத்ரா நிறுவனம் நடத்தி வரும் ருக்மணி தேவி கவின்கலை கல்லூரி சென்னை திருவான்மையூரில் இயங்கி வருகிறது. இக்கல்லூரியில் பணியாற்றும் 4 ஊழியர்கள் பாலியல் தொல்லை தருவதாக கூறி 2 வாரங்களுக்கு முன்பு மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து குற்றச்சாட்டுக்கு உள்ளான உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து ஹரிபத்மன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் 3 பேரை பணியிலிருந்து விடுவித்து கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. இது தொடர்பாக மாநில மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் மாநில மனித உரிமை ஆணைய எஸ்பி மகேஸ்வரன் தலைமையிலான அதிகாரிகள் நேற்று கலாஷேத்ராவில் விசாரணை மேற்கொண்டனர். கல்லூரி இயக்குநர் ரேவதி ராமச்சந்திரன், துணை இயக்குநர் பத்மாவதி, முதல்வர் பகல ராமதாஸ் ஆகியோரிடம் சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் இன்று மாணவிகளை சந்தித்து மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்துகிறது. கலாஷேத்ரா கல்லூரி பாலியல் தொல்லை புகாரில் கைதான நடனத்துறை பேராசிரியர் ஹரிபத்மனின் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. திருவான்மையூரில் உள்ள கலாஷேத்ரா கல்லூரியில் பயின்று வந்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அக்கல்லூரியின் நடனத்துறை பேராசிரியர் ஹரிபத்மன் கடந்த 3ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பெண்ணின் அடக்க உணர்ச்சிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அடையார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் ஹரிபத்மனை சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நடனத்துறை பேராசிரியர் ஹரிபத்மன் சார்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு கடந்த வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. திங்கள், செவ்வாய் 2 நாட்கள் விசாரணை நடைபெற்ற நிலையில் பேராசிரியர் ஹரிபத்மனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சைதாப்பேட்டை நீதிமன்ற 9வது பெருநகர நடுவர் நீதிமன்ற நீதிபதி மோகனாம்பாள் உத்தரவிட்டார். மழை வேண்டியும் விவசாயம் தழைக்கவும் பொன்னமராவதி அருகே சங்கம்பட்டியில் பரிவேட்டை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே சங்கம்பட்டியில் ஒளியநாயகி அம்மன் கோவில் பங்குனி திருவிழாவின் இறுதி நாளான நேற்று பரிவேட்டை நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் மழை வேண்டியும் விவசாயம் தழைக்கவும் பெண்கள் கும்மியடித்து ஒளியநாயகி அம்மனை வழிபட்டனர். திருவிழாவில் கருப்பன், விநாயகர், முருகன், விவசாயி, போலீஸ், பிச்சைக்காரன் உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்து வந்த பக்தர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக ஒளியநாயகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. திருவிழாவை காண சங்கம்பட்டி, ஈச்சம்பட்டி, மரவாமதுரை, அம்மன்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் வாழ்வில் நன்மை வேண்டி அம்மன் கோயிலில் வினோத சாட்டையடி நிகழ்ச்சி நடைபெற்றது. ராசிபுரம் அடுத்த சீராப்பள்ளி மாரியம்மன் கோயில் பண்டிகையை ஒட்டி பூச்சட்டி எடுக்கும் நிகழ்ச்சி நடந்தது. பக்தர்கள் பூச்சட்டியில் கொண்டு வந்த நெருப்பை கோயில் முன் கொட்டி அதை திருநீராக எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டனர். தொடர்ந்து சாட்டையடி நிகழ்ச்சி நடந்தது. அருள் வந்த பூசாரி பக்தர்களை சாட்டையால் அடித்து ஆசி வழங்கினார். தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற பக்தர்கள் சிலர் பூசாரி முன் வந்து நடனமாடியவாறு சாட்டையடி வாங்கி சென்றனர். சாட்டையடி என்றாலும் சாட்டையால் வருடி விடுவது போல் வினோத அருளாசியாக இருந்தது. வாழ்வில் நன்மை வேண்டி பெண்கள், இளைஞர்களும் பூசாரி கையால் சாட்டையடி வாங்கி கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் டிஎஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் பேரணியாக சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகிரியில் கடந்த 3ஆம் தேதி பாலசுப்பிரமணிய சாமி கோவில் தேரோட்டத்தின் போது சங்கரன் கோவில் டிஎஸ்பி சுதீரின் காவல்துறை வாகனத்தின் மீது தேர் மோதியது. இந்த விவகாரத்தில் 1 வாரத்திற்கு பின்னர் தேரை வடம் பிடித்து இழுத்து வந்த 18 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து டிஎஸ்பி சுதீரை கண்டித்து 1000த்திற்கும் மேற்பட்டோர் மதுரை தென்காசி சாலையில் பேரணியாக சென்று சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர்.
இன்னும் ஓரிரு நாளில் வந்து எஸ்பி சார் அவர்கள் வந்து கூப்பிட்டு நான் என்னென்னு கன்ஃபார்மாக விசாரித்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறும் பட்சத்தில் எங்களுக்கு நல்ல முடிவு வரும், நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். மக்களும் அதை எதிர்பார்த்திருக்கிறார்கள். டிஎஸ்பி சுதீர் உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் இந்த விவகாரத்தில் மாவட்ட எஸ்பி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு வழங்கி வலியுறுத்தினர். காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை குழந்தைகளாக இருந்தாலும் குடுகுடு கிழவர்களாக இருந்தாலும் வெளியில் வருவதை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது நல்லது. வெயில் காலங்களில் தேநீர், காஃபி, செயற்கை குளிர்பானங்கள், மதுபானங்கள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். முகச்சிதைவு நோயின் பிடியிலிருந்து மீண்ட சிறுமி டானியா மீண்டும் பள்ளியில் சேர்ந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறுமிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த சிறுமி டானியா பள்ளியில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மோரை கிராமத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் சௌபாக்கிய தம்பதியின் மகளான டானியா அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டார். தனக்கு சிகிச்சை வேண்டுமென டானியா கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் முதலமைச்சர் உத்தரவுப்படி தனியார் மருத்துவமனையில் 2 முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. முதலமைச்சரும் சிறுமியின் வீட்டிற்கு நேரில் சென்று நலம் விசாரித்தார். டானியாவின் கல்விச் செலவை திமுக எம்எல்ஏவும் மற்றொரு திமுக பிரமுகரும் ஏற்றுக்கொண்ட நிலையில் திங்கட்கிழமை 5ஆம் வகுப்பில் சேர்க்கப்பட்டார். இதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பள்ளிக்கு செல்ல தொடங்கிவிட்டாய் என்று அறிந்தேன், மகிழ்ச்சி என்று ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ஆசிரியர்களோடு அன்பான நண்பர்களும் உனது உயர்வுக்கு உறுதுணையாக அமைய வாழ்த்துகிறேன் என்றும் தனது பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரத்திற்கு முன்பு மாகாணங்களை ஆளும் கட்சிகளை அடக்க பிரிட்டிஷ் அரசு ஆளுநர்களை பயன்படுத்தியதைப் போல தற்போது பாஜக அரசு செயல்படுவதாக முரசொலியில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. திமுக நாளேடான முரசொலியில் எழுதப்பட்டுள்ள தலையங்கத்தில் ஆளுநருக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை அடக்கியும் காட்டிவிட்டார் என்று குறிப்பிட்டுள்ளது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட 2 மணி நேரத்தில் ஆளுநர் கையெழுத்திட்டு விட்டதாகவும் அதனுடன் பிரச்சனை முடிந்துவிட்டது என இருக்க முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. மத்தியிலும் மாநிலத்திலும் வெவ்வேறு கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது ஆளுநர் அரசியல் செய்கிறார் என்ற பார்வை இயற்கையானதுதான் என பிரச்சனையை எளிதாக முடிக்க நினைப்பதாகவும், ஆனால் ஆளுநரின் தன்னிச்சையான நிலைப்பாடுகள் தான் பொதுவெளியில் விமர்சிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர்களை அரசியல் ரீதியாக மத்திய அரசு பயன்படுத்துவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் முரசொலி தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கும் தடை விதிக்க மறுத்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதிகள் மகாதேவன், முகமது ஷபீக் அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இடைக்கால நிவாரணம் கோரப்பட்டது. அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வழக்கின் இறுதி விசாரணை ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்தனர். இந்நிலையில் அதிமுக செயற்குழு கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதால் மேல்முறையீட்டு வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வர உள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் புதுப்பட்டி கிராமத்தில் பாலமரத்தான் சுந்தரவள்ளி அம்மன் கோவில் விழாவை ஒட்டி 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியில் பங்கேற்க சுமார் 900 காளைகளுக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் 400 மாடுபிடி வீரர்கள் சுழற்சி முறையில் களமிறக்கப்பட்டனர். விறுவிறுப்பாக நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். ராஜாக்கூர் வினோத் வழங்கு 2000, ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாக்கூர் வினோத் வழங்கு 2000. மாட்டோட ஒதுக்கிங்க, பரிசு போட மாட்டாங்க சைக்கிள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பம்பன் வீரமாகாளியம்மன் கோவிலில் பங்குடி திருவிழாவை ஒட்டி மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. 28 ஜோடி மாட்டு வண்டிகளும் 18 குதிரை வண்டிகளும் போட்டியில் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு 10 கிராம் வெள்ளி நாணயம் மற்றும் 35,000 வரையிலான ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேரூராட்சி பகுதிகளில் ஒரு குடம் குடிநீர் 12 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் சோகம் நிலவுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேரூராட்சியில் விநியோகிக்கப்படும் குடிநீர் துவர்ப்புடன் இருப்பதால் ஆற்றில் ஊற்று தோண்டி நீர் எடுக்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர்.
விளாத்திகுளம் பேரூராட்சியில் 2 நாட்களுக்கு ஒருமுறை விநியோகிக்கப்பட்டு வந்த குடிநீர் தற்பொழுது வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே விநியோகிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். அந்த தண்ணீரும் துவர்ப்புடன் இருப்பதால் சோறு சமைக்க முடியவில்லை என்றும் பால் காய்ச்சினால் கெட்டுப்போய் விடுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். அங்குள்ள சில பகுதிகளுக்கு ஒட்டப்பிடாரம் பகுதியில் இருந்து டிராக்டரில் தண்ணீர் எடுத்து வந்து ஒரு குடம் 12 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. கோடைகாலம் தொடங்கும் முன்பே விளாத்திகுளத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடுவதால் தலையில் குடங்களை தூக்கி கொண்டு தண்ணீரை தேடி வைப்பாற்றில் நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலைக்கு அப்பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். பைப்பில் வர தண்ணி உப்பு தண்ணியாக வருது. அதை குளிக்க துணியெல்லாம் தான் யூஸ் ஆகுது வழியோ குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் மாட்டுக்கு. அதனால நாங்கள் இதை பயன்படுத்துவோம். எங்களுக்கு இது ஒரு குடி தண்ணியை அமைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. குடிநீர் பிரச்சனையை தீர்க்க தாமிரபரணி வைப்பாறு இணைப்பு திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்று விளாத்திகுளம் சுற்றுவட்டார மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் பிறந்து 3 மாதமான குட்டி யானை நீர்த்தேக்க தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்தது. கோவனூர் பகுதியில் மலை அடிவாரத்தில் நடிகர் சத்யராஜ் உறவினருக்கு சொந்தமான பங்களா உள்ளது. இந்நிலையில் வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் வற்றிவிட்டதால் வனத்தை விட்டு வெளியே வந்த குட்டி யானை ஒன்று கோவனூர் பகுதியில் உள்ள பங்களா அருகே வந்துள்ளது. அப்போது பங்களாவில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் நீரை அருந்த முயன்ற குட்டி யானை நிலை தடுமாறி தொட்டியினுள் விழுந்து நீரில் மூழ்கியது. தொட்டியில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட வனத்துறையினர் நீர்த்தேக்க தொட்டியில் கிடந்த குட்டி யானையின் உடலை மீட்டனர். 3 மாத குட்டி யானை உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் அருகே பட்டீஸ்வரத்தில் சாலையில் சுற்றித் திரிந்த 40க்கும் மேற்பட்ட திருநாய்களை வேட்டையாடி கொன்று குவித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களாக நள்ளிரவு நேரத்தில் பட்டீஸ்வரம் ஊராட்சியில் சுற்றித் திரிந்த நாய்களை சிலர் கம்பி சுருக்கு வைத்து பிடித்து அடித்துக் கொன்றதாக கூறப்படுகிறது. நிலையில் நாய்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஊராட்சி மன்ற தலைவரின் உத்தரவின் பேரில் நாய்கள் பிடிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் வெற்றிச்செல்வி அணுகிய போது வட்டார வளர்ச்சி அலுவலரின் உத்தரவின் பேரிலேயே திருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இந்த விவகாரம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்தில் இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் மீனவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீனவ மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரம் புதுரோடு பகுதியை சேர்ந்த மீனவர் முகேஷ் என்பவரை கடந்த 5ஆம் தேதி கோவில் திருவிழாவின் போது அதே பகுதியை சேர்ந்த 12 பேர் கொண்ட கும்பல் குடிபோதையில் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். ராமநாதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முகேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ளவர்களை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நிலையில் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய கோரி ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பூரை தலைமையகமாக கொண்ட SCM ஆடை வடிவமைப்பு நிறுவனம் சார்பில் இந்த டி-ஷர்ட் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய SCM நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பரமசிவம், தங்கள் நிறுவனம் தயாரித்த ஆடையை பிரதமர் அணிந்தது தங்களுக்கு மிகுந்த பெருமை என்று கூறினார். இந்த டிஷர்ட் இப்போ நம்ம பாரத பிரதமர் அணிந்தது எங்களுடைய நிறுவனம் SCM மற்றும் சென்னை சில்க்ஸுக்கும் மிக பெருமையாகவும் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்குது. பருத்து இழைகள் கொண்டு இந்த டி-ஷர்ட் தயாரிக்கப்பட்டதாகவும் மலையேற்றம், அட்வென்ச்சர் போன்றவற்றிற்கு மிகவும் ஏற்றது எனவும் வேர்வை உறிஞ்சும் தன்மை மற்றும் குளிர்தாங்கும் திறன் போன்றவை நிறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதனுடைய தன்மை 100% காட்டனில் நம்ம தயாரிக்கப்பட்டது. இந்த கார்மெண்ட் அதாவது 2 காலத்துக்குமே உகந்தது. அதாவது வெயில் ஹாட் சீசன், வின்டர் சீசன் ரெண்டுக்குமே இது உபயோகப்படுத்தலாம். இது என்ன கேட்டிங்கன்னா குளிர்காலத்துக்கும் இந்த குளிரை தாக்கு பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. அதே மாதிரி சம்மர் காலத்துலேயும் இது காட்டன்கிறதுனால நல்லா போட்டுக்கிறதுக்கு நல்லா கூலிங்காகவும் இருக்கும். இத்தனை அம்சங்கள் நிறைந்த பிரதமர் அணிந்திருந்த டி-ஷர்ட்டின் விலை 699 ரூபாய் மட்டுமே. நரேந்திர மோடி 3வது முறையாக இந்தியாவின் பிரதமர் ஆவார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்திற்கு உட்பட்ட 11 கிராமங்களுக்கு கடந்த 4ஆம் தேதி சீனா பெயர் சூட்டி உரிமை கொண்டாடியது. இதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் அருணாச்சல பிரதேசத்திற்கு சென்ற உள்துறை அமைச்சர் அமித் ஷா துடிப்பான கிராமங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அசாம் சென்ற அமைச்சர் அமித் ஷா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 300 இடங்களுக்கு மேல் பாஜக கைப்பற்றும் என்றார். 2024 लोकसभा का चुनाव आ रहा है. आसाम की 14 में से 12 सीटों पर भारतीय जनता पार्टी विजयी होगी
और मोदी जी 300 से ज्यादा सीटों के साथ फिर से भारत के तीसरी बार पूर्ण बहुमत के साथ प्रधानमंत्री बनने वाले हैं. 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அசாமில் 14 தொகுதிகளில் 12 இடங்களை பாஜக கைப்பற்றும் என்று அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜக ஆட்சி காலத்தின் போது நடைபெற்ற ஊழல்களை விசாரிக்க கோரி சச்சின் பைலட் நடத்திய ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நிறைவு பெற்றது. காங்கிரஸ் மூத்த தலைவரான அசோக் கெலாட் தலைமையிலான அரசு ராஜஸ்தானில் ஆட்சி செய்து வரும் நிலையில் சொந்த கட்சியின் செயல்பாட்டையே சச்சின் பைலட் அண்மை காலமாக விமர்சித்து வருகிறார். இதனால் சச்சின் பைலட்டை எச்சரிக்கும் வகையில் காங்கிரஸ் மேலிடம் நோட்டீஸ் அளித்துள்ளது. அதில் கட்சியில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனை உள்ளுக்குள் பேசி தீர்க்க வேண்டுமே தவிர ஊடகங்கள் முன்பு பேசக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டது. இந்த எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாமல் ஜெய்ப்பூரில் சச்சின் பைலட் உண்ணாவிரதத்தை நடத்தி முடித்துள்ளார். ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜே தலைமையிலான பாஜக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்கள் குறித்து உரிய நடவடிக்கை கோரி இந்த ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தை சச்சின் பைலட் நடத்தினார். சச்சின் பைலட்டுக்கு ஆதரவாக ஏராளமான காங்கிரஸ் கட்சியினரும் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றனர். இதனால் ராஜஸ்தான் காங்கிரஸில் குழப்பம் அதிகரித்துள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு கூடியவர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் விமானப்படை தாக்குதல் நடத்தியதில் 100 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2021 ஆண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை ராணுவம் கைப்பற்றியது. பாசிகி என்ற கிராமத்தில் 150 பேர் ராணுவ ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்யக்கூடியதாகவும் அதற்கான கட்டட திறப்பு விழா நடந்ததாகவும் தெரிகிறது. இந்த திறப்பு விழாவில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். அப்போது விமானப்படை விமானம் குண்டுகளை குறிப்பிட்ட கட்டடம் மீது வீசியதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில நிமிடங்களில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு ஐநா கண்டனம் தெரிவித்துள்ளது. ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து இதுவரை 3000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் ஊழல், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக கூறி இடதுசாரி அமைப்பினர் நடத்திய பேரணியில் போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்கு வங்கத்தில் மாநில அரசை கண்டித்து போராட்டம் நடத்திய இடதுசாரி அமைப்பினர் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டனர். வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பராசத் நகரில் வேலைவாய்ப்பின்மை, ஊழல், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக கூறி இடதுசாரி அமைப்பினர் பேரணி சென்றனர். அப்போது உள்ளாட்சி நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். காவல்துறையினரின் தடுப்புகளை தகர்த்துவிட்டு அத்துமீறி நுழைந்த போராட்டக்காரர்கள் அரசு அலுவலக சுவற்றில் திரிணாமுல் கட்சியில் இருக்கும் அனைவரும் திருடர்கள் என்று எழுதினர். இதனை தடுத்த காவலர்களை போராட்டக்காரர்கள் தாக்கினர். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய காவலர்கள் லேசான தடியடி நடத்தினர். இதனால் அப்பகுதியை போர்க்களம் போன்று காட்சியளித்தது. பீகார் மாநிலம் புத்தகயா மாவட்டத்தில் காய்கறி சந்தையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 115 கடைகள் தீயில் கருகின. சந்தையில் இருந்த ஒரு கடையில் 2 சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் பின்னர் சந்தை முழுவதும் தீ பரவியதாக உள்ளூர்வாசிகள் கூறினர். தீயின் தீவிரத்தை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களால் கட்டுப்படுத்த முடியாததால் சில நிமிடங்களிலேயே கடைகள் எரிந்து சாம்பலாகின. பின்னர் தீயணைப்புத் துறையினர் தீயை முழுமையாக அணைத்தனர். இந்த விபத்தில் சந்தையில் இருந்த 115 கடைகளும் 7 இருசக்கர வாகனங்களும் தீக்கிரையானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமானதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது.
இத்துடன் சூப்பர் 60 நிறைவு பெறுகிறது. தொடர்வது வணக்கம் தமிழ்நாடு.